நீங்க வந்து தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோவே ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா கொடுத்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய டெபியூ. சோ ஃபர்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அந்த ஷாட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது என்ன சீன் சொல்ல முடியுமா? கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லிருக்காரு, ட்ரைலர் தலைவர் பார்த்துட்டு வாவ் செம அப்படின்னு பாராட்டினாரு. கௌதம் மேனன் சார் கூட கேட்டிருந்தாரு, ரொமான்டிக்கா ஒன்னு பண்ணிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி அடிதடி அந்த மாதிரி. சோ ஹிட் லிஸ்ட் படத்தின் மூலமா நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? as ஆடியன்ஸ் நாங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படத்தை பார்க்கலாம்? ஒரு மூவிக்கு ஒரு கேரக்டர் நடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கா என்னென்ன ஐடியாலஜிஸ் வேணும், என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வேணும், என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க as a debut actor? ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்லயே ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்ல ஏதோ ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்ற ஒரு படம்னா அர்ஜுன் ரெட்டி. நம்ம ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இருக்காங்க. ஹிட் லிஸ்ட் படத்துல நடிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ தான் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு மை ஷோ விஜய் கனிஷ்கா. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சோ நம்ம படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்க நேம்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும். என்ன மீனிங் அது விஜய் கனிஷ்கா அப்படின்னா? நிறைய பேர் கேட்டாங்க இந்த கேள்வி. விஜய் கனிஷ்கான்றது விஜய் ஆண்டனி, விஜய் சேதுபதி இந்த அந்த மாதிரி விஜய் கனிஷ்கான்னு கேட்டாங்க. பட் அது அப்படி இல்ல. என் பேர் கனிஷ்கா. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா வச்ச பேர் கனிஷ்கா. சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி அப்பா அம்மாக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சோ விக்ரம்ன்றது எங்க அப்பா பேரு, அதுல இருந்து விஐ, ஜெயபிரியான்றது எங்க அம்மா பேரு, அதுல இருந்து ஜேஏஒய். சோ விஜய் கனிஷ்கா. டிஃபரெண்டான எக்ஸ்பிளனேஷனா இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஓகே, சோ எல்லாருமே வந்து பொதுவா தமிழ் சினிமாக்கு உள்ள வந்து ஹிட் லிஸ்ட்ல மூவி கொடுப்பாங்க அடுத்தடுத்து. நீங்க வந்து தமிழ் சினிமாக்கு இன்ட்ரோவே ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா கொடுத்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய டெபியூ. சோ ஃபர்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அந்த ஷாட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது என்ன சீன் சொல்ல முடியுமா? அது ஒரு பெரிய பிளெஸிங் தான். ஏன்னா சில விஷயம் அமையணும், அது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு எனக்கு. பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு படம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே அப்பா தான் டைரக்ட் பண்ணாரு. ரவிக்குமார் சார் கிளாப் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. இதை விட ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? ஒரு பெரிய பிளெஸிங், அது மறக்கவே முடியாது என்னால. அண்ட் ஒரு சின்ன ஷாட் தான். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, படம் ஷூட்டிங் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அக்டோபர் 14. ரிலீஸ் ஆறது வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் பர்த்டே அன்னைக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய கோஇன்சிடென்சஸ் இருக்கு. அப்பாவோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க, சித்தாரா மேம். சூரியவம்சம் ஹீரோ சரத்குமார் சார் வந்து என் கூட ஒரு பேரா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல நிறைய விஷயம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு படம் ஃபுல்லாவே இல்ல? ஓகே, சோ படத்துடைய டைட்டிலுக்கு பின்னாடி யாரோட ஐடியா இது ஹிட் லிஸ்ட் அப்படின்னு டைட்டில் வைக்கலாம்? டைரக்டர்ஸ் தான், மிஸ்டர் சூரியகதன், மிஸ்டர் கார்த்திகேயன். அவங்க வந்து ஒரு ஆப்டான டைட்டில் நிறைய தேடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரவிக்குமார் சாருக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி விக்ரமுக்கு வந்து ஹிட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்க வேண்டியது முன்னாடி. சோ அது எல்லாரும் பேசணும், எல்லாருக்கும் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் கேட்டாரு, அவைலபிளா இருந்த டைட்டில் உடனே லாக் பண்ணி அடுத்த நாளே அக்ரிமெண்ட் போட்டு வி பாட் தி டைட்டில். ஓ தட்ஸ் கிரேட். ஆக்சுவலி அதுலயே ஒரு கன் வேற கொடுத்திருக்கீங்களே, அதுவுமே ஆல்ரெடி பிளான்ட் தான். As part of the design, I think the designer was Dinesh. Okay. He designed it. First பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. Okay. Because ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபாண்ட்ல ஒரு நல்ல ஒரு raw and rustic-ஆ இருந்தது. So we liked it. Okay, super. So ஆடியோ லான்ச்ல நான் பார்த்தேன். அதுல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லிருக்காரு, ட்ரைலர் தலைவர் பார்த்துட்டு வாவ் செம அப்படின்னு பாராட்டினாரு. சோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்திருக்காங்க. அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஹோல்ட் பண்ணும்போது? அதான் வார்த்தையால சொல்ல முடியாது அந்த விஷயங்கள்லாம். பிகாஸ் இவங்களெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம். நேர்ல பார்த்து ஒரு போட்டோ கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா போட்டோவும் கொடுத்து நம்ம படம் ட்ரெய்லரும் பார்த்து அவங்க நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஹார்ட்ஃபுல்லி நான் சொல்றேன், எல்லாருமே படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிட்லிஸ்ட்ன்ற ஒரு படம் வெளியே வரப்போகுதுன்னு தெரிஞ்சதே அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்னால தான் நான் சொல்வேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும், நான் ட்ரைலர்ல பார்த்த வரைக்கும், இப்போ உங்களை நேர்ல பாக்குற வரைக்கும் யூ லுக்கிங் ஹேண்ட்ஸம், ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க. சோ அப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஒரு ரொமான்டிக் லவ் ஃபிலிம் அப்படி போகாம ஏன் இப்படி த்ரில்லர் ஆக்ஷன் அடிதடி அப்படி இறங்கிட்டீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். பிகாஸ் யூஷுவலா பண்ண வேணான்றது தான் இது. எனி டைம் பண்ணிக்கலாம், வயசும் இருக்கு நம்மளுக்கு, குவைட் யங். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பண்ணலாம், ஒரு கேரக்டர் ஓரியன்டா ஒரு ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கதைக்கு நான் ஓகே சொன்னேன். ஈஸியா கௌதம் மேனன் சார் கூட கேட்டிருந்தாரு, ரொமான்டிக்கா ஒன்னு பண்ணிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி அடிதடி அந்த மாதிரி. பட் ஐ வாஸ் லைக், ஐ திங்க் சார் இப்போ இந்த மாதிரி பண்ணதான் சார் ஆடியன்ஸ் விரும்புறாங்க. சம்திங் டிஃப்ரெண்டா ஒன்னு பண்ணணும். யூசுவலான டெம்ப்ளேட் 5 ஃபைட்ஸ் 5 சாங்ஸ் அப்படிலாம் எல்லாமே கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி ஒன்னு பண்ணலாம்ன்ற ஒரு அட்டெம்ப்ட் தான். ஓகே, லைக் நோ சாக்லேட் பாய், மாஸ் ஹீரோ. மாஸ் கூட இல்ல, நீங்க படத்தை பார்த்து தான் தெரியும். நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஒரு அடிச்சா 10 பேர் பறப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்ல. இட்ஸ் ஆல் நான் அடி வாங்குற விஷயங்கள் தான். லைக் ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தான் படத்துல.
பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ஈவன் எஸ் ஆக்சுவலி வந்து ஆடியோ லான்ச்ல இன்னொரு டைரக்டர் சொன்னாரு ஹீரோவா அறிமுகமாகாம கேரக்டரா தேசிங் பெரியசாமி சார் சொல்லிருந்தாரு. ஆமா ரைட் ஆமா அதுதான் இன்டென்ஷன். அதுதான் இன்டென்ஷன். ஓகே அப்பதான் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஆமா பிகாஸ் இப்ப பண்ணலன்னா எப்ப பண்ண முடியும்? ஏன்னா மக்களுக்கு தெரியணும் நமக்கு ஸ்டஃப் இருக்கா இல்லையான்னு. மற்ற டைரக்டர்ஸ்க்குலாம் தெரியணும். ஃபர்ஸ்ட் அது நம்ம ஆக்டரா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. சோ படத்துல பின்னாடி போஸ்டர் பார்த்தாலே தெரியுது எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்காங்க, மிகப்பெரிய காஸ்டிங் எடுத்திருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. பிகாஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலாம். அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களான்றதே நம்மளுக்கு ஒரு பயம் ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல பாத்துட்டு தான் நம்ம இருந்திருக்கோம். நாளைக்கு அவங்களோட ஃப்ரேம் ஷேர் பண்ணும் போது இருக்கும்போது பயமா இருந்தது. பட் ஆல் ஆஃப் தெம் ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே வந்து ஜோவியலா பழகி நான் ஒரு புது பையன்றதெல்லாம் ட்ரீட் பண்ணாம செட்டுக்கு போனா ஒரு ஆக்டர், நீ ஒரு ஆக்டர், நான் ஒரு ஆக்டர், அதுக்கான மரியாதை தான் கொடுத்தாங்க. and they were very comfortable. ஓகே பட் அதுல வந்து சீனியர் ஆக்டர்ஸும் இருக்காங்க. சரத்குமார் எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் தான். of course எல்லாருமே என்ன தவிர அந்த படத்துல even Smriti Venkat has done 4-5 films. Abhi Nakshatra from Aili has done a web series and 2 other films. Even the young actors are more experienced than me. This is the first time I'm coming on screen illa. So இது எல்லாரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே சோ அப்ப சரத்குமார் சார் கூட ஷார்ட் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி அது வந்து எக்ஸைட்டடா இருந்துச்சா இல்ல நர்வஸா இருந்துச்சா? இல்ல எதுவுமே இல்ல, அது கேரக்டரா தான் யோசிச்சேன். பிகாஸ் கேரக்டரா தான் இருந்திருக்காரு. இல்ல ஏன்னா அந்த பாயிண்ட்ல வந்து சப்போஸ் அது சுப்ரீம் ஸ்டார் சரத் சார் அப்படி பாத்துட்டானா உள்ள ஒரு பயம் வந்துரும் எனக்கு. ஸோ ஷார்ட்டுக்கு முன்னாடி சரத் சாரும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. விஜய் கம் ஹியர்னு சொல்லிட்டு சீன்லாம் அவர் பேசுவாரு, எப்படி பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷன்லாம் ஹெல்த்தியா இருந்தது. அதுக்கப்புறம் ஷார்ட் போனோடனே ஐ திங்க் ஹி வாஸ் ஹிஸ் கேரக்டர், ஐ வாஸ் மை கேரக்டர். ஸோ இப்போ உங்களுடைய டெபியூ ஃபிலிம் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்க அதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. இந்த கேரக்டருக்காக நீங்க என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் ஏதாச்சும் எடுத்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? இல்ல ரெஃபரன்ஸ் அதுதான் ரெஃபரன்ஸே எடுக்கலன்னா எவ்வளவு தூரம் மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்க முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதே சாயல்ல இருந்துரும். ஈவன் டயலாக்ஸ் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போனா டைரக்டர் சில வாட்டி சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அவங்க சேஞ்சஸ் சொல்லிட்டானா நம்மளுக்கு வராது அது. ஏன்னா வீட்டுல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்போம்ல, அதே மாதிரி தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் பாத்துக்கிட்டேன். அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்போ கேரக்டருக்காக ஏதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸ், இந்த பாடி பில்டிங் இல்ல குறைக்கிறது அதெல்லாம் எதுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ 6 பேக்ஸ் அப்படி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் பீயிங் அ பாய் நெக்ஸ்ட் டோர். சோ ஐ குட் டு எனிதிங். ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு பாடி கொஞ்சம் ஃபிட்டா வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டன்ட்ஸ் பண்ணும்போது பாடி கொஞ்சம் ஃபிட்டா இருந்தாதான் அந்த அடிலாம் வாங்கும்போது தாங்கிக்க முடியும். சோ அதுதான். சோ ஹிட் லிஸ்ட் படத்தின் மூலமா நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? as ஆடியன்ஸ் நாங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படத்தை பார்க்கலாம்? This film is a very racy action packed film. Okay. இந்த படத்துல வந்து ஸ்டன்ட்ஸ் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்படும்ன்றது என்னோட நம்பிக்கை. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. நான் மட்டும் இல்லை, எங்க டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். யூஷுவலான ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இல்லாம ஒரு டெஃபினெட்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ எல்லாரும் உங்க வீட்டு பையனா நினைச்சு தியேட்டருக்கு வந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. சூப்பர். ஆஃப் கோர்ஸ் நாங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்க தான் போறோம். அண்ட் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, ஆஸ் எ டெபியூட்டன்ட் நீங்க வந்து ஒரு டைரக்டர் சொல்றதே கஷ்டம். இந்த படத்துல 2 டைரக்டர், நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? இல்ல அவங்க தான் என்ன மேனேஜ் பண்ணாங்க. அப்படிதான் இருந்தது. பிகாஸ் 2 டைரக்டர்ஸ் மீன்ஸ் போத் த இன்புட்ஸ் வந்துரும். இவருக்காக ஒரு டேக் பண்ணுவோம், அவருக்காக ஒரு டேக் பண்ணுவேன். பட் எண்டில் நான் சொன்ன டேக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்க. மொத்தமா 3 டேக்கு பண்ணுவேன். பட் இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்க both of their view of life is different. அவங்க இவருக்கு வந்து இப்படி பண்ணாதான் பிடிக்கும், அவருக்கு அப்படி பண்ணாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன். என்னுடைய கொலாபரேஷன் மட்டும் இல்ல, யார் எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர், எங்களுடைய அசிஸ்டன்ட் டீம்ஸ், அவங்கள பத்தி சொல்ல போனா தினேஷ் அண்ணா, அதூர்னா, விஷ்ணு பிரியன், முனி, ஜெகதீஷ், இவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. எவ்ரிஒன் இட்ஸ் a team work. At the end of the day, hit list becomes a hit tomorrow. It's because of the team, not because of me. So இப்போ நீங்க ஸ்டன்ட்ஸ் பத்தி பேசும்போது ஆல்ரெடி அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல ஒரு ரிஹர்சல் பண்ணுவீங்களா இல்ல எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்து அடிதடி? ஒரே ஒரு நாள் மட்டும் விக்கி மாஸ்டர் ரிஹர்சல் கேட்டிருந்தாரு. ரிஹர்சல் அந்த சென்ஸ் ஏன்னா ரோப் ஷாட்ன்றது 2-3 இருக்கு. பட் நான் ரோப் ஆல்ரெடி பாண்டியன் மாஸ்டர் கத்துக்கிட்டேன். ஸோ இவர் விக்கி மாஸ்டர் சில விஷயம் சொல்லும் போது ரிஹர்சல்ல கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்பாட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப் இப்படியே அவங்க 2 பேர் வச்சுட்டு காட்டுவாங்க. அவங்களுடைய ஃபைட்டர்ஸ் வச்சுட்டு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு காட்டுவாங்க. ஸ்பாட்லேயே கம்போசிங் நடந்துட்டு வில் கோ ஃபார் டேக்.
சோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. அப்பா வந்து விக்ரமன் சார் பெரிய டைரக்டர், நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாக்கு, அவர் நிறைய ஹீரோக்கள் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கா? அதாவது நம்ம கிட்டயும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, நம்மளும் அடுத்தடுத்து நிறைய ஹிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரா இருக்கா, இல்ல அது ஒரு அட்வான்டேஜா இருக்கா? இல்ல ப்ரெஷர் தாண்டி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. பிகாஸ் ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு எவ்வளவு தூரம் சின்சியரா நம்ம வேலை செய்யறோம்னு தான் முக்கியம். ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். அப்பா பேரை காப்பாற்றணும், அஃப்கோர்ஸ் அப்பா பேரை காப்பாற்றணும், ரவிக்குமார் சார் பேரை காப்பாற்றணும். அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன். 100% கொடுத்துருக்கேன். நான் நம்புறேன் நீங்கெல்லாம் பார்த்துட்டு தான், ஆடியன்ஸா நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் போஸ்டர் ட்ரைலர் பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு லவ்வோ ரொமான்டிக்கோ எதுவுமே இல்லதான். அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்களா படத்துல? ஹீரோயின்றது யூஷுவல் ஹீரோயின் இல்லாம சும்மா ஒரு ட்ராக்ல வருவாங்க, ஒரு கேரக்டரா தான் வருவாங்க. ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க, பிக் பாஸ் ஐஸ்வர்யா தத்தா. அண்ட் ஸ்மிருதி வெங்கட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அண்ட் அயலியில இருந்து அபி நட்சத்திரா, இவங்க 3 பேரும் தான் ஃபீமேல் லீட்ஸ்னு சொல்லலாம் படத்துக்கு. உங்களுக்கு பேரிங் அந்த மாதிரி? ஆமா, பேரிங்ன்றது இல்ல படத்துல. இது வந்து இவர் ஃபீல் பண்றாரோ இல்லையோ, நாங்களாம் ஃபீல் பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு பேர் கொடுத்து ஒரு பாட்டு போட்டுருக்கலாமே. அடுத்த படத்துல பாத்துக்கலாம். சோ இவ்வளவு பேசிட்டோம், படத்துடைய மியூசிக் பத்தி பேசி ஆகணும். சாங்ஸ் எல்லாம் சூப்பர் பேங்கா கொடுத்திருக்காரு. சோ சத்யா சார் பத்தியும் அண்ட் படத்துடைய பாடல்கள் பத்தியும் சொல்லுங்க. சத்யா சார் வந்து எனக்கு பிஃபோர் திஸ் மூவி இட்செல்ஃப் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். என்னை மறந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், மதுஸ்ரீ மேம் பாடி இருப்பாங்க. அந்த பாட்டு இஸ் ஆல்வேஸ் ஆன் மை பிளேலிஸ்ட் அண்ட் ஹிஸ் மெலடிஸ் ஆர் சோ குட். அந்த மாதிரி நிறைய பாடல்கள், நெடுஞ்சாலை, எங்கேயுமே போதும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்றாருன்னு சொல்லும் போது நான் எக்ஸைட் ஆயிட்டேன். பிகாஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும்ல ஒரு சில பேர் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த லிஸ்ட்ல இருந்திருந்தாரு. உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் கொடுத்திருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகல, நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது செமையா வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் என்னன்னா அந்த அப்பா சென்டிமெண்டல் சாங் தான். பிகாஸ் அவர் பாடி நாங்க கேட்டோம், ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாருக்குமே ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சாங் அது. சோ எனக்கு தெரிஞ்ச எல்லா சாங்ஸுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் போக போறோம். நான் வந்து கேட்டேன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அப்பாவுடைய படத்துல எது ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்? ஓ உனக்காக. என்னங்க இதுதாங்க ரேபிட் ஃபயர்? என்ன நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்களே. ஓகே, இது வரைக்கும் அப்பாவுடைய படங்கள் இல்ல, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தமிழ் சினிமா அன்பேஷம். ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இப்போ ஃபேவரட் ஆயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது அருமை தெரியல, இப்போ தெரியுதுல்ல. இப்போ ஒரு கேரக்டர், நம்ம இப்போ ஒரு மூவிக்கு ஒரு கேரக்டர் நடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேசிக்கா என்னென்ன ஐடியாலஜிஸ் வேணும், என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வேணும், என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க as a debut actor? நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கணும், நிறைய பேர் சந்திச்சிருக்கணும், அவங்ககிட்ட இந்த கதைகள் கேட்டிருக்கணும். அப்பதான் நம்மளோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் நம்புறேன். கூல் ஆன்சர், நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு क्वेश्चन, இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான क्वेश्चन தான், நீங்க சேஃபா ஆன்சர் பண்ணணும். அடுத்து நீங்க ஒரு படம் வந்து ஹீரோவா பண்றீங்க, ஓகேவா? பட் அட் த சேம் டைம் வந்து தலைவர் ஃபிலிம்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரோல் கேக்குறாங்க, நீங்க த்ரூ அவுட் தி ஃபிலிம் வரீங்க. இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் தலைவர் ஃபிலிம் தான். என்னங்க இது, அந்த வாய்ப்பு அமையுமான்னு தெரியல. திரும்பி ஹீரோவா எப்ப வேணா நடிச்சுக்கலாம். தலைவர் ஃபிலிம்ல ஒரு சின்ன ரோல், நீங்க வந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் கூட இல்ல, ஒரு ஃப்ரேம் சொன்னா கூட நான் வந்துருவேன். இப்பதான் வந்து நான் சத்யா சார்ட்ட சொல்லிட்டு பயங்கர எனக்கே அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறதுன்னு தெரியலன்னா பாருங்க. சோ அவர் வந்து பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு சொன்னாரு, நீங்க பட்டு பட்டுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு உடனே கால் வந்துரும். நான் நல்லது பாப்போம். ஓகே, சோ நீங்க வந்து as a ஹீரோவா இப்ப டெபியூ குடுக்குறீங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சரி அப்பா இருக்காரு அப்ப பையனும் டைரக்டர் ஆவாரோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நீங்க டைரக்டர் ஆவீங்க? எனக்கு ஆசை இருக்கு டைரக்டர் ஆகணும்ன்றது. சின்ன வயசுல இருந்தே ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை பேஷன். நிறைய அப்பப்போ எழுதி பார்ப்பேன். பட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய மெச்சூரிட்டி தேவைப்படுது. ஏன்னா அப்பா ராகேஷ் சுலேலாய்ஸ்ல இருக்க பல பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி இருக்கு. அது நம்மளுக்கு வரல இன்னும். மேபி 10 years டவுன் த லைன் என்னுடைய நாலேஜ் அண்ட் மெச்சூரிட்டி பெட்டரா இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். லெட்ஸ் see what life has in store. ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்லயே ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்ல ஏதோ ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது நான் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்ற ஒரு படம்னா? அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டி மாஸ் என்ட்ரியா இருந்திருக்கும்ல, ஒரு பேன் இந்தியன் ஆக்டரா இருக்கலாம். ச்சே, மிஸ் பண்ணிட்டோம். சொல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் இப்ப நம்ம அடுத்து வந்து சொல்லி ஒரு லவ் சப்ஜெக்ட் போறோம்னா அதுல நீங்க ஒரு சாக்லேட் பாயோவோ இல்ல ரக்கட் பாயோவோ நிறைய உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்துருவாங்க. ஆஃப் கோர்ஸ் அடுத்தடுத்த படங்கள் அடுத்த
நம்ம வந்து பார்க்க தானே போறோம். ஓகே, நீங்க சொன்னது நடக்கட்டும். யா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா நடக்கும். இவங்க எல்லாரும் சாட்சி, நான் சொல்றேன். ஓகே, thank you so much. Thank you. Rapid fire ரொம்ப அருமையா முடிஞ்சிருச்சு. And இந்த I hope you like this interview. It was nice. Thank you so much. Thank you.